தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் வந்து மன்னீஸ்வரர் ஆலயம். அன்னூரில் அமைஞ்சிருக்கு. கோவை மாநகரத்துலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும், மேட்டுப்பாளையத்துக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்குது அன்னூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மன்னீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் வந்து சிவபெருமான் அருந்தவச்செல்வி அம்மனோட அமர்ந்திட்ட மன்னீஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 1500 1800 வருடம் பழமையான கோயில் அறியப்படுது. சேரர்களால் கட்டப்பட்டது. மேற்கு நோக்கி நமக்கு அருள் பாலிக்கிறார். 7 படி கோபுரம் இங்கே அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் இங்கே காடாக இருந்துச்சு. அந்த காட்டுப்பகுதியில் வந்து அன்னி அப்படிங்கிற ஒரு வேடன், அவனுக்கு வந்து வேட்டையாடி சாப்பிட்றது ஒரு பெரிய பாவமாக அவன் நினச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், பழம், காய், கறி, கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அங்கே மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது அதிகமாக கிடச்சிருக்கு. ஒரு நாள் அவன் வந்து கிழங்கு வெட்டி அவன் கோடாரியில் எடுக்கிறப்போ அங்கே ரத்தம் பீச்சிட்டு வந்திருக்கு. பயந்துட்டு அவன் நேராக போய் மன்னன்கிட்ட சொல்லியிருக்கான். மன்னன் அவங்க ஆள்லாம் அனுப்பிச்சு பார்க்குறப்போ அங்கே ஆள் பகுதியில் ஒரு லிங்கம் தென்பட்டிருக்கு. அந்த லிங்கத்தை வெளியெடுக்கிறதுக்கு மன்னன் பெரும் முயற்சி எடுத்திருக்கான். சங்கிலியால் கட்டி யானைகள்லாம் வச்சு நல்லா இழுத்துருக்கான். பட் லிங்கம் வந்து வெளியே வரல. அவனுடைய முயற்சி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் மன்னனுடைய ராஜகுரு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அங்கே பூஜைகள் பண்ணுறாங்க. பூஜைகள் செய்த உடனே லிங்கம் சுயம்பாக வெளிப்பட்டிருக்கு. இப்படி சுயம்பாக வெளியே வந்ததுக்கப்புறம் சிவபெருமான் தன்னை சங்கிலியால் கட்டி இழுத்த மன்னனை மன்னிச்சிட்டார். அப்படி மன்னனை மன்னித்ததால் சிவபெருமான் அங்கே மன்னீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் நமக்கு அருள் பாலிச்சிட்ருக்காரு. அங்கே ஒரு வேடன் வந்து அன்னி அப்படிங்கிற பேரில் ஒரு வேடன் இருந்தார் இல்லையா, அவர் மூலமாக தான் சிவலிங்கம் அங்கே நமக்கு வெளிப்பட்டது. அதனால் அந்த பகுதி அன்னூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அதுக்கு. இப்போவும் பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை நம்ம நேராக தரிசிக்கிறப்போ லிங்கத்தினுடைய மேல் பகுதியில் சங்கிலினுடைய தடம் இருக்கும். வேடன் கோடாலியால் வெட்டினார் இல்லையா, அந்த தழும்பும் நம்ம இப்போ பார்க்க முடியும். இப்படி மன்னனுடைய பாவத்தை சிவபெருமான் வந்து மன்னிச்சிருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து ஒரு பாவங்களை போக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக பார்க்குறாங்க. மக்கள் வந்து இங்கே வந்து 21 தீபங்களை ஏற்றி கோயிலில் வந்து 21 முறை, அதாவது பிரகாரத்தை 21 முறை வலம் வந்தாங்கன்னா அவங்களுடைய மூவேல், அதாவது 21 தலைமுறைகளில் செய்த பாவங்கள் வந்து போகும், நீங்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. பார்வதி தேவி மன்னீஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல கடும் தவம் புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் மன்னீஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலேயே இந்த அம்மனுக்கு அருந்தவச்செல்வி அம்மன்னு பேர் வந்தது. இந்த சிவாலயத்தில் இருக்கிற சிவனை தரிசித்தா 1000 லிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இந்த கோயில் பிரகாரத்தில் சனி பகவான், பைரவர், குரு பகவான், நடராஜர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், ஆஞ்சநேயர், 63 நாயன்மார்கள், இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதி இருக்கு. இங்க இருக்கிற சனி பகவானை வழிபாடு செஞ்சா 7.5 சனி, அஷ்டம சனி தாக்குதலிலிருந்து விடுபடலாம்னு நம்பிக்கை. இந்த அவசரமான வாழ்க்கை முறையில ஒரு நாளை ஒதுக்கி இந்த சிவாலயத்துக்கு சென்று, குறிப்பா சனிக்கிழமை சென்றா ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை போய் 21 விளக்கேற்றி 21 முறை பிரகாரத்தை வலம் வந்து, இன்னும் முடிஞ்சா சிவபுராணத்தை படிச்சுக்கிட்டே வலம் வந்து சிவபெருமானை வழிபட்டு உங்களோட 21 தலைமுறைக்கான பாவங்களையும் நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கோயில் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. நான் பிறந்தது மதுரை, ஆனால் என்னுடைய வாலிப காலங்கள் எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் தான் கழிச்சிருக்கேன். தொழில் முறைக்காக கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனைவியுடைய தங்கை மூலமாக மன்னீஸ்வருடைய அருளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனடியாக நாங்கள் ஒரு சனிக்கிழமை கோயிலுக்கு போனோம். 21 தீபங்கள் ஏற்றி 21 முறை வலம் வந்து, குடும்பத்தோடு வலம் வந்து எங்களுடைய பாவல்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு எம்பெருமான்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டோம். இது முக்கியமான ஸ்தலம். வாழ்க்கையில் எல்லோரும் தரிசிக்க வேண்டிய தலம். எல்லோரும் அவங்களோட நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையத்துக்கு
இது இந்த பக்கம் நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா சேலம் வழியாக அந்த ஈரோடு வழியாக வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்து கிட்ட தாண்டினோடனே உங்களுக்கு அன்னூர் பகுதியில் கோயில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தரிசனம் செய்யணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு பணியை செய்யணும்னு எம்பெருமான் ஆணையிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அது எனக்கு உந்துதலாக இருக்கும். இன்னும் நிறைய சிவாலயங்களை போய் நேராக தரிசித்து என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். திருச்சிற்றம்பலம்.